மச்சான், கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். கூட்டு குடும்பமா இருக்கணும்னு தான் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க. ஆனா தனியா இருக்கா. அது அவ எடுத்த முடிவு தானே. ஏன் முடிவு இதான். அவங்க இங்க வரக்கூடாது. என் அண்ணனை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் பயங்கர ரோஷமான ஆளு. அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான். அண்ணி, அண்ணன் நிச்சயமா மறுபடியும் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுவார் அண்ணி. பொண்ணுக்காக மனசு இலகி போய் கூப்பிடுவாரோன்னு நினைச்சேன். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தானே அவரோட தன்மானத்தை தூண்டி விட்ட. கண்டிப்பா கூப்பிட மாட்டாரு. எல்லா பொருளும் பூஜைக்கு வாங்கியாச்சுல்ல? பெரியம்மா, எல்லாமே வாங்கியாச்சு. தோட்டத்துல இருந்து பொருள் எல்லாம் வந்தாச்சு. மக வரலன்னதும் அண்ணியோட முகமே சரியில்லை பத்தியா? இருக்காதா பின்ன. அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அப்படிதான். என்ன மாயா இப்படி ஆயிடுச்சு? உன் பெரியப்பாவும் அவங்கள கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரை கூப்பிட்டாதான் நாங்க வருவோன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. இவ்ளோ பெரிய பூஜை விருந்து யார் யாரையோ கூப்பிடும் போது பெத்த பொண்ணு இல்லனா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? என்னால எப்படி முழு மனசோட இந்த பூஜையில ஈடுபட முடியும்? பெரியம்மா, நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பெரியப்பா சும்மா இருக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ இங்க ஒரு மிராக்கல் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. நீ வேற சும்மா இரு. எத்தனை வருஷமா நான் அவரோட வாழறேன். அவரு மனச பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் இல்லாம அவரு ஒரு விஷயத்த பண்றேன்னு சொன்னா எவ்வளவு தடை வந்தாலும் அந்த விஷயத்த பண்ணியே தீருவாரு. ஆனா அவரு ஒரு தடவை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பண்ண மாட்டாரு. சரிங்க பெரியம்மா, பூஜைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல, வெயிட் பண்ணி பாப்போம். ஏண்டா பூஜைக்கு போகாதன்னு மரியாதையா சொன்னா கேட்க மாட்டியா? இவன் கை காலை கட்டி டிக்கில போடுங்க. சரிங்க மேடம். ஏய், பார்வதி, வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். பார்வதி, தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும் அண்ணி. என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. வாங்க, என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். பார்வதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பார்வதி, மாட்டி போனோம். ஐயோ அண்ணி, பயப்படாதீங்க. நான் தான் இருக்கேன்ல. இங்க பாருங்க, சும்மா நீங்களே பயந்து எல்லாரும் முன்னாடி காமிச்சு கொடுத்துறாதீங்க. நான் இருக்கேன்ல. வாங்க வாங்க அண்ணி. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. வணக்கம் ஐயா. பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லாம் சிறப்பா பண்ணியாச்சுங்க ஐயா. நாழி ஆகிட்டு இருக்கு. பசங்க வந்தாங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க ஐயா. தம்பி, உங்க குரு கிட்ட 3 பேர் வேணும்னு சொல்லியிருந்தேன். நீங்க 2 பேர் தானே வந்திருக்கீங்க. இன்னொருத்தர் எங்க? ஒருத்தன் ஆசிரமத்தில் கொஞ்சம் வேலையா இருக்கான். இதோ இப்போ வந்துருவாயா. என்ன மச்சான், என்னாச்சு மச்சான்? இல்ல, ஒரு பையன் இன்னும் வரலையா? ஐயா கொஞ்ச நேரத்தில் வந்துருவாயா. நீ வா, நீ வா, என்னன்னு கொஞ்சம் பாரு. அண்ணா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமா, இதோ வந்துடுறேன். போயிட்டு வாங்க மச்சான். நீங்க போங்க மச்சான், நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தனா, வா கதிரு, வாப்பா. பெரியம்மா, தனா எங்க தனா எங்கன்னு 100 தடவையாவது கேட்டிருப்பாங்க. அப்படியாம்மா? நீ வந்துருவேன்னு தெரியும். இருந்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு வராம இருந்துருவியோன்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேன். அது எப்படிமா நான் வராம இருப்பேன்? வீட்ல நடக்க வேண்டிய பூஜைய எங்களுக்காக அப்பா கோவில்ல மாத்திருக்காரு. நாங்க வராம இருப்போமா? என்னம்மா நீ? நான் அப்படிதான். நான் ஆசைப்படும் போது என் பிள்ளைங்க பக்கத்துல இருக்கணும். அது ஒண்ணுதான் என் ஆசை. அப்புறம் கதிரு, நான் உனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும். வா வா கதிர். இரு. கதிரு, இத பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்கு?
தனா சொல்லு, யார் மாதிரி இருக்கு? மா இது சிவரஞ்சனி அத்தை மாதிரி இருக்குல்ல? கதிரு, உன்னால அத சிவரஞ்சனின்னு கண்டுபிடிக்க முடியல? எத்தனை வருஷமா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என் அம்மா முகம் எனக்கு தெரியாம இருக்குமா? என்னடா என்னாச்சு? அவன் கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கான். திடீர்னு சைலண்ட் ஆயிடுவான். அவன் தனியா உட்காந்துருவான், தனியா பேசுவான். ஏய், அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காதடி. சரி கதிரு, அந்த குழந்தை முகத்தை பாரு. அது யாருன்னு சொல்லு பாப்போம். அம்மா, நேரம் ஆயிட்டு இருக்கு. பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா நல்ல நேரம் முடிஞ்சிடும். ஆ சரிங்க சாமி. ஐயா, பசங்க வந்தாங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். வந்துருவாருன்னு தான் சொல்றாங்க. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் இருங்க, வந்துருவாங்க. அண்ணே, ஆசிரமத்தில் போய் விசாரிச்சண்ணே. பையன் கோயிலுக்கு வந்ததா தான் சொன்னாங்கண்ணே. ஐயா, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நேரம் ஆயிடுச்சுன்னா பரிகாரம் பண்ற பூஜை ரொம்ப கஷ்டமாயிடும். மாமா, ஆ? என்னவா பிரச்சனை? பூஜைக்கு அண்ணன் 3 பையனை வர சொல்லியிருக்காப்ல. 2 பையங்க தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒருத்தன் வரல. நானும் போய் ஆசிரமத்தில் விசாரித்தேன். அவங்களும் கோவிலுக்கு அனுப்பிட்டதா சொல்கிறாங்க. நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், ஆளை காணோம். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலப்பா. ஐயா, கண்டிப்பா 3 பேர் வேணும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. மாயா, பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு பார்க்கலாமா? மாமா, பக்கத்துல எப்படி போய் மாமா பாக்குறது? பரிகாரம் பண்றதுக்கு மூத்த பையனா இருக்கணும், சின்ன வயசுலயே அம்மா இல்லாதவனா இருக்கணும், வீட்டுக்கு தலைமகனா இருக்கணும். இப்படிலாம் பரிகாரத்துல சொன்னாங்களே. நேரம் ஆயிட்டே இருக்கு. நல்ல நேரம் கடந்து போயிடுச்சுன்னா அடுத்த பூஜை பண்றதுக்கு 1 மாசம் ஆயிடும். பரிகார பூஜையை எப்பவுமே தாமதிக்க கூடாது. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஐயோ,